வாகமன் அருகே கோட்டமலையில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த சஃபாரி ஜீப் 60 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் 4 சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர். கோவையிலிருந்து வாகமன் சுற்றுலா வந்த பயணிகள் பயணம் செய்த ஜீப் தான் விபத்துக்குள்ளானது. வாகனத்தை ஓட்டிய டிரைவருக்கு திடீரென்று உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஸ்டியரிங்கில் விழுந்துள்ளார். இதோடு கட்டுப்பாட்டை இழந்த ஜீப் சாலையோரத்தில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. காயமடைந்த ஜீப் ஓட்டுநரும் கோட்டமலையை சேர்ந்த ராஜேஷை காலில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து கோட்டை மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர். கோயம்புத்தூரை சேர்ந்த கோபிநாத், நிஷாந்த், செந்தில் போன்றவர்கள் காயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனர். இவர்களை ஈராட்டுப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். வாகமனில் ரிசோர்ட்டில் தங்கியிருந்த குழுவினர் கோட்டமலை பகுதிக்கு ட்ரெக்கிங்கிற்காக சென்றுள்ளனர். நிரந்தரமாக விபத்துகள் ஏற்படும் பகுதிதான் இது. பெரிய இறக்கங்களும் வளைவுகளும் உள்ள இந்த பகுதியில் சாலையும் சேதமடைந்துள்ளது. சாலையின் ஒரு பகுதி பாதுகாப்பு சுவர் ഇല്ലാமல் பெரிய പള്ളങ്ങൾ ഉള്ളதாൽ பயணிகள் ആപത്താன മുറിയിൽ தான் பயணം ചെയ്യുന്നனர். ഞങ്ങളുടെ സ്റ്റാൻഡിലിരുന്ന് ഒരു പുള്ളി ഓട്ടം കഴിഞ്ഞു കോട്ടമലയ്ക്ക് ഓട്ടം കഴിഞ്ഞിട്ട് തിരിച്ചു വരുമായിരുന്നു. അപ്പോൾ ഞങ്ങൾ സ്റ്റാൻഡിലുണ്ടായിരുന്നു. അപ്പോൾ പുള്ളി ഇങ്ങനെ ഫോൺ വിളിക്കുകയത് ഫോൺ വിളിച്ച് ഇങ്ങനെ വണ്ടി മറിഞ്ഞു എന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ ഞങ്ങൾ ആൾക്കാർ 2 ഓട്ടമായിട്ട് വന്ന് ഗസ്റ്റായിരുന്നു. ഇപ്പോൾ കോയമ്പത്തൂരുകാരും കണ്ടാണ്, തമിഴ്ക്കാരാണ്. അവർ വന്ന് ഞങ്ങൾ ഓട്ടോയിൽ കയറ്റി 2 ഓട്ടോയിലായിട്ട് 4 പേരെ കൊണ്ടുപോയി. പിന്നെ ഡ്രൈവറെ കയറ്റാൻ പറ്റത്തില്ലായിരുന്നു. ഡ്രൈവറെ പിന്നെ ഇവർ വണ്ടിയുടെ പടുത കീറിയെടുത്ത് മേളിൽ കയറ്റി കയറ് കയറ്റി മേളിൽ കയറ്റി ഒരു ജീപ്പിന് കൊണ്ട് ആക്കുമായിരുന്നു. ഇവിടെ വളവോട്ടിലൊരു ക്ലിനിക്കിലാണ് കൊണ്ടുപോയത്. ന്യൂസ് ബ്യൂറോ, കട്ടപ്പന.